உலகெங்கும் வீற்றிருக்கும் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் கார்த்திகை மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் தனுசு ராசி. பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரங்க எதிலும் அறிவு சார்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6இல் ராகு பகவானின் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருப்பதனால எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இருப்பினும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். பேச்சில் அதிக கவனம் தேவை. பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வு சரியாகும். சிக்கனம் மற்றும் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் சரியாகும். வீண் பயம், சந்தேகம் இவற்றை தவிர்த்து தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவது நல்லது. எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. தாய் மற்றும் உறவுகளால் மனக்கசப்புகள் உண்டாகும். தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வீடு, மனை வாங்குவது, விற்பது அனைத்தும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபகரமாக அமையக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் அனைத்தும் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். காதல் விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் அதிக லாபம் உண்டு. நீண்ட நாள் பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குலதெய்வ மற்றும் இஷ்ட தெய்வ அனுகூலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எதிரிகள் எல்லாம் விலகிச் செல்வாங்க. வழக்கு விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்படும். கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. இருப்பினும் அதிக உரிமை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதிலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நவம்பர் 17, 18, 19, 20, 30, டிசம்பர் 1, 2, 3, 24, 25 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 24, 25, 26 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் அருகிலுள்ள வேடச்சந்தூர் நரசிம்மர் மற்றும் பூதேவி மற்றும் வீர ஆஞ்சநேயரை வியாழக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.